மண்பாண்ட பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரியை குறைக்க வலியுறுத்தல். கோவையில் மண்பாண்ட தொழில் செய்து வரும் குலாளர் சமூகத்தினர் கோரிக்கை. கோவை மாவட்ட குலாளர் சங்கம் கடந்த 52 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. குலால இன மக்களின் வாழ்க்கை, பொருளாதாரம், கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டை நோக்கமாக கொண்ட இந்த சங்கம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மற்றும் கிராமங்களிலும் கிளைகளை கொண்டு சிறப்பாக இயங்கி வருகிறது. இச்சங்கத்தின் 18வது மாவட்ட தேர்தல் கோவை பேரூரில் உள்ள குலாளர் சமூக மண்டபத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் அனைவரும் பொறுப்பேற்றனர். இந்த விழாவில் பல்வேறு சமூக பிரதிநிதிகளும் சங்க உறுப்பினர்களும் பங்கேற்றனர். புதிய நிர்வாகம் சார்பில் குலால இன மக்கள் மண்பாண்ட தொழிலை இடையூறுகள் இல்லாமல் செய்ய சட்ட ரீதியிலான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், களிமண் சார்ந்த கைவினைப் பொருட்களுக்கு விற்பனை வரி விலக்கு வழங்க வேண்டும், மண்பானைகள் மற்றும் அடுப்புகள் போன்ற பொருட்களை கொள்முதல் செய்து பொங்கல் பண்டிகைக்காக மக்களுக்கு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் மழையால் பாதிக்கப்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு நிவாரண நிதி வழங்கவும், புறம்போக்காக மண்பாண்ட தொழில் செய்து வரும் குடும்பங்களுக்கு நிலப்பரப்பு வழங்கவும் அரசு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதிய நிர்வாகத்தின் எதிர்கால திட்டங்களாக இளைய தலைமுறையை சங்க செயல்பாடுகளில் இணைத்துக் கொள்வது, சங்கத்தின் செயல்முறைகளை கணினி மென்பொருள் முறையில் மாற்றுவது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது, திருமண தகவல் மையத்தை இணைய வழியாக செயல்படுத்துவது போன்ற பல முன்னேற்றமான முயற்சிகள் அறிவிக்கப்பட்டன. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உள்ள அரசானது உடனடியாக ஒரு சிறப்பு ஆணையை வெளியிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள குலால சொந்தங்கள் எங்கெங்கெல்லாம் மட்பாண்டம் செய்து சூளைக்காக பயன்படுத்தி வருகிறார்களோ அந்த இடத்திற்கெல்லாம் ஒரு பட்டா வழங்க அரசு உத்தரவிட வேண்டும்.